சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. இப்போ இங்கே நிற்கிறோம் ரீச்சாவில் தாளமன்று சொல்லி ஒரு பொருட்களில் செய்யக்கூடிய ஒரு அங்காடி ஒன்று இருக்குது. அதுக்கெல்லாம் நிற்கிறோம். இங்கே ஏராளமான பனை ஓலையில், மண் சட்டியில், மண்ணில், இந்த தேங்காய் சிரட்டை இதெல்லாம் செய்யக்கூடிய ஏராளமான கைவினை பொருட்கள் இருக்குது. இது என்ன மாதிரி கலெக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய எங்களோட உறவுகள், இந்த தொழில்கள் தெரிஞ்ச நீங்கள் ஆரம்பிப்பேன், உங்களால் இந்த பொருட்கள் செய்து கொண்டு எங்களுக்கு தெரியலமென்று சொல்லி சொன்னால் செய்து கொண்டு தரலாம். அதுக்கான பெறுமதியை நாங்கள் தருவோம். பிறகு நாங்கள் இங்கே வரக்கூடிய எங்களுடைய டூரிஸ்ட் ஆட்களுக்கு அதை விற்று நாங்கள் காசு எடுத்துக்கொள்வோம். இதுதான் இதனுடைய சாராம்சம். ஆனால் இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால், நிறைய பொருட்களை இது பொருட்கள் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் வேலைக்கும் எடுக்கிறோம். இப்போ சுலக பின்னக்கூடிய ஆட்கள், திரணி செய்யக்கூடிய ஆட்கள், நீட்டுப்பட்டி பின்னக்கூடிய ஆட்கள், இடியப்பத்தட்டு செய்யக்கூடிய ஆட்கள், இந்த சின்ன சின்ன கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வேலைக்கும் எடுக்கிறோம். இந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அம்மா கருநாளாக இங்கே வேலை செஞ்சவா. ஆனால் அவளுக்கு இவ்வளோ திறமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நாள் சென்று போயிடுச்சு. அப்போ உடனே அவள் டிபார்ட்மெண்ட் மாற்றி இப்போ இவதான் முதலாவது தாளத்தினுடைய கைவினை பொருள் செய்யக்கூடிய ஆளுமையாக வந்திருக்கிறா. இனி யார் வந்தாலும் உங்களுக்கு கீழே தான். இன்னும் கொஞ்ச நாளையால ஒரு 10 பேருக்கு பொஸ் ஆயிடுவா. என்னக்கா பாருங்க, அந்த சிரிப்பை பாருங்க. அப்படி நீங்களும் ஏதாவது பின்றது, இந்த மாதிரி ஏதாவது வேலையில் செய்யக்கூடிய நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் வாங்க, ஒரு வேலையை போட்டு தரலாம். உங்களுக்கு மாதம் சம்பளம் தரலாம். ஒன்றும் தேவையில்லை. இதில் இருந்துங்க 4 பேர் கதைச்சி கொண்டு இருந்து இவ்வளோ இதாக பின்னி தந்தீங்கன்னா சரி. கதைச்சி கொண்டு இருந்துட்டு போக விட மாட்டோம். இவ்வளோ விஷயங்களை பின்னி தந்தீங்கன்னா சரி. அல்லாடி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு இங்கே தான் செய்யணும் இல்லை, வீட்டில் இருந்து நீங்கள் செய்து போட்டு இங்கே கொண்டு தாரன்னு சொல்லி சொன்னாலும் நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு வியாபார ரீதியாக ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேருக்கு வருமானம் இல்லை, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீ, டியூஷனுக்கு காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கஷ்டங்களில் இருக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு தொழிலை பழகிட்டு சின்ன இந்த இதெல்லாம் திருவோணமலையில இருந்து ஒரு பிள்ளைன்னு கொண்டு வந்தாங்க. திருவோணமலையா மன்னார் தெரியல, ஒரு பிள்ளைன்னு வீடியோ பார்த்துட்டு கொண்டு வந்தது. அதே மாதிரி இந்த சின்ன மிக்சர்கள், வடகங்கள், அதுகள் இதுகள்னு சொல்லி ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு சாமானை செய்து கொண்டு ரீச்சாக தெரியணும். ரீச்சாக்கு வரக்கூடிய எங்களுடைய இந்த சுற்றுலா பயனாளிகள், இது பனாட்டு சுற்றுலா பயனாளிகளுக்கு நாங்கள் அதை விற்று காசு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் மட்டும் வளரணும், நாங்கள் மட்டும் இறங்கணும் இல்லை, எங்களுடைய சமூகம் ஏதோ ஒரு வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரணும். அதுக்கான இயலக்கூடிய உதவிகளை நாங்கள் செய்கிறோம். அவ்வளோதான். இது எல்லாமே ரீச்சானுடைய ப்ராடக்ட். ரீச்சா சோப்புகள், 6 விதமான சோப் செய்த ரீச்சா எல்லாமே ஆர்கானிக் முறையில் செய்யப்படுற சோப்புகள். கொஞ்ச நாளையில் ஆன்லைனில் ரீச்சார்ட் ஆப்லேயே நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரியான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் இலகுவாக கண்டு கழிக்கணும்னு சொல்லி சொன்னால் வெரி சிம்பிள். ரீச்சாவனுடைய ஆப்பை நீங்கள் தரவிறக்கம் செய்து வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபோனில், அது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபோனில் அதை தரவிறக்கம் செய்து வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான விடயங்களை உடனே தெரிஞ்சு கொள்ளலாம். அவங்களோட வீடியோக்கள் எல்லாம் அதில் இருக்குது, ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் விசேட விளைச்சலுகையில் கிடக்குது, அதில் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் வரப்போகுது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எங்களுடைய ரீச் ஆப்பினூடாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ரீச்சாக்கள் நடந்து கொண்டு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி ஏதாவது முறையில் முன்னேறதுக்கான வழிவகைகள் செய்வியல் நம்புகிறோம். வீடியோ பார்த்துட்டு அப்படியே பொழுதுபோக்கு மாதிரி விட்டுட்டு போகாமல் மற்ற ஆட்களுக்கும் இதை ஷேர் பண்ணி, இப்படி ஒரு சம்பவம் நடக்குது ரீச்சார, நீங்களும் வாங்க செய்து கொண்டே கொடுப்போம், 4 காசை சம்பாதிப்போம்னு நினைங்கோ. கஷ்டம்னு சொல்லி கொண்டு இருந்தீங்கன்ற ஒன்றும் செய்யலாது, உடைச்சி கொண்டு வெளியில் வாங்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.